இப்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. மயிலாடுதுறையில் திரிந்த சிறுத்தை 70 கிலோமீட்டர் பயணித்து செந்துறை வந்ததா என்பது இதுவரை உறுதியாகவில்லை. சிறுத்தை ஒன்றுதான் என உறுதியாகும் வரை மயிலாடுதுறையில் தேடுவதை நிறுத்த வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலுக்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் நகர் பகுதியில் கடந்த 2ஆம் தேதி சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் வனத்துறையினர் அங்கு ஆய்வு செய்து சிறுத்தையின் கால் நடமாட்டம் உள்ளதையும் அங்குள்ள சிசிடிவிகளின் பதிவுகளை ஆய்வு செய்ததில் சிறுத்தை நடமாட்டம் உறுதியானது. இதையடுத்து மறுநாள் அப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளன. டிராப் கேமரா என்று சொல்லப்படும் கண்காணிப்பு கேமராக்கள். இந்த கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தை நடமாட்டம் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சிறுத்தை நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தது. அதன் பிறகு நகரிலிருந்து சற்று இடம்பெயர்ந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கருப்பூர், காஞ்சிவாய் ஆகிய பகுதிகளில் முகாமிட்டு சுற்றி திரிந்தது. அதன் பின்னர் கடந்த 9ஆம் தேதியிலிருந்து சிறுத்தை நடமாட்டம் அந்த பகுதியில் தென்படவில்லை. சிறுத்தை எங்கு பதுங்கியுள்ளது என்பது குறித்து தகவல் தெரியாமலேயே இருந்தது. இந்நிலையில் நேற்று அரியலூர் மாவட்டத்தில் சிறுத்தையின் நடமாட்டம் தென்பட்டதை அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளின் மூலம் வனத்துறையினர் உறுதிப்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் மாவட்ட காவல்துறை சார்பில் சிறுத்தை இங்கிருந்து இடம்பெயர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் சென்றுவிட்டது. எனவே பொதுமக்கள் அச்சப்படாமல் இருக்கலாம் என்ற அறிவிப்பினை அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்டார்கள். இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது இந்த பகுதியில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருந்த கண்காணிப்பு பணிகள் தற்போது வரை அதே நீட்டிக்கப்பட்டுள்ளது. அந்த பாதுகாப்பு சிறுத்தை பிடிப்பதற்கான கூண்டுகள் அங்கிருந்து அகற்றப்படாமல் அதே இடத்தில் உள்ளது. மேலும் கண்காணிப்பு கேமராக்களும் அங்கிருந்து அகற்றப்படவில்லை. மொத்தமுள்ள 7 கூண்டுகளில் 2 கூண்டுகள் மட்டும் அரியலூர் மாவட்டத்துக்கு இங்கிருந்து இடம்பெறப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்கள். மேலும் அரியலூரில் சிறுத்தை நடமாட்டம் குறித்து அங்கு பொருத்தப்படும் டிராப் கேமராவில் சிறுத்தை நடமாட்டம் பதிவு செய்யப்பட்டால் அங்கு உள்ள சிறுத்தையின் புகைப்படத்தையும் மயிலாடுதுறை ஏற்கனவே எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் ஒப்பீடு செய்து பார்த்து இரண்டும் ஒன்றுதான் என்பது உறுதி செய்யப்படும் என்றும், அதுவரை இங்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இந்த காவல்துறை மற்றும் வனத்துறையின் மாறுபட்ட தகவல்களால் பொதுமக்கள் மிகுந்த ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகியுள்ளார். மனிஷா, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.